Hi friends, welcome to Relax Recipes. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் செய்கிற மாதிரியே மட்டன் கிரேவி நிறைய பேர் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த டைப் மட்டன் கிரேவி தான். இட்லி, தோசை, ரொட்டி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஒரு மட்டன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான ஒரு மசாலா தயார் பண்ணிடலாம். 2 துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சம் பெரிய பூண்டாக இருந்ததுனால 5 பல் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இதை நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் தான் சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயமாக 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இன்றைக்கி நான் எடுத்துருக்க மட்டனோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டன் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி. மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை அந்த எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டு வதக்கிக்கணும். ஒரு நிமிஷம் போல் எண்ணெயிலே வதங்கட்டும். மட்டன் எண்ணெயில் வதங்கி லேசாக கலர் மாறி வரும். ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் போட்டு வச்சுருந்தா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நம்ம தேங்காயோடையே சேர்த்து அரைச்சிட்டோம். உங்களுக்கு வாசனை தூக்கலாக இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். மட்டன்லேருந்து உள்ள தண்ணியும் வரட்டும், தக்காளியும் மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீங்கள் காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சாதா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் விழுது சேர்த்துடலாம். இதோட ஒரு 1.5 கப் போல் தண்ணி சேர்த்துக்கணும். முதல்ல ஒரு 1/2 கப் அந்த தேங்காய் விழுது அரைச்ச பாத்திரத்தையே கழுவி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1 கப் சேர்த்துப்பேன். இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா நம்ம கசகசா சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் சேர்த்தாக்கிலே கட்டி ஆகிடும். தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மட்டனில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் சேர்த்துக்கலாம். இதை இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 15 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் விசில் வைப்பீங்கன்னா வழக்கமாக எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அவ்வளோ கண்ணை வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருக்கேன். கிரேவி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு செட் ஆகிட்டு, நம்ம முதல்ல யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான். அதுக்கப்புறம் எந்த எண்ணெயுமே நம்ம ஊற்றலை. அதுவே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். அதை விட இட்லி, தோசைக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு விருந்து சமைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெறும் பாஸ்மதி ரைஸை வடித்து வச்சுட்டு இந்த கிரேவி வச்சு கொடுத்தா கூட உங்களுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.